பர்வதமலையில ஏறுறப்போ ஒரு பையன் செத்து போயிருக்கான். ஆமா. 30 வயசு கூட இருக்காது. ம். ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிருக்கான். எப்போது 30 வயசுக்குள்ள இருக்கவனுக்கு எப்படி விழுந்தான்? ஓகே. இப்பல்லாம் நீங்க ரீசென்ட்டா எங்க பார்த்தீங்கனாலும், டான்ஸ் ஆடும்போது செத்து போயிட்டாங்க. பேட்மிண்டன் விளையாடும்போது செத்து போயிட்டாங்க. ஜிம் போகும்போது செத்து போயிட்டாங்கன்னா எப்படி? கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம். சோர்ந்து போகுது. ஓ! 20 வயசுலயே மதியத்துக்கு மேல ஒரு வேலைய உட்கார்ந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ம். மதியத்துக்கிட்ட டயர்ட் ஆயிடுறாங்க. ஆமா. ஏன் டயர்ட் ஆச்சு? லிவர். ஏன் லிவர் வீக் ஆச்சு? லேட் நைட் சாப்பிடுறது. ஓகே. ஸ்பைசியா சாப்பிடுறது. லிவர்ன்றது தான் நம்மளோட எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே. ம். ஹெவி ஃபுட் எல்லாம் டைஜஸ்ட் பண்றது. தூங்காட்டி லிவர் வீக் ஆகும். ம். நம்ம தான் நைட்டு 1 மணிக்கு தானே பிரியாணி சாப்பிடுறோம். ஆமா. அப்ப என்ன ஆகுது? அந்த கல்ச்சர் என்ன ஆகுது அப்டின்னா, அந்த பையனுக்கு ஒரு சோர்வு குடுத்துட்டே வருது. அதே மாரி ஃபிட்னஸ் வந்து ஓவரால் உலகமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2-5% கூட இல்லைன்றாங்க. கண்டிப்பா. டெய்லி ஜிம்முக்கு போறது, கரெக்ட்டா அப்ப இவன் நடந்ததே இல்ல ம். வாழ்க்கையில. மலைக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான் நடக்கிறது. ம். நான் ஃப்ரெண்டு கூப்பிடுறான் ட்ரெக்கிங் போறேன். ஃப்ரெண்டு கூப்பிடுறான் ஸ்விம்மிங் போறேன். சோ அதுக்கான பிராக்டிஸ் இல்ல. பிராக்டிஸே இல்ல. உடம்பை பழக்கப்படுத்தாம, உடம்புக்கு ஒரு ஷாக்கான, ஹெவியான ஒரு கிரானிக் திங் குடுக்குறான். அவன் ம். தண்ணியே குடிக்க மாட்டான். ம். அவன் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கூட குடிக்க மாட்டான். ஆனா, அந்த மலை ஏறுறதுக்கு 2 லிட்டராவது குடிச்சிருக்கணும். அப்ப என்ன ஆகும்? உடம்பு டீஹைட்ரேட் ஆயி, கொலாப்ஸ் ஆயி, அவன் ஒரு ஃபெட்டிக் ஆயி விழுந்துட்டான்.